ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம். ஐயோ என்னையா பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சும்மாவே ஒரு சில பேரை பார்க்க முடியாது, இதில் இது இல்லாமல் எப்படியா பார்க்க முடியுன்ற அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அடுத்த வாரம் வீக்லி டாஸ்க். ஸோ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. எல்லாருமே அங்கங்கே இருந்தாங்க. லிவிங் ஏரியாவுக்கு வாங்கணுன்னு வந்து உட்காந்தவொடனே நீங்கள் வந்து உங்களுடைய அடையாளமாக வந்து எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்கள் முகத்தை தானே காட்டுவீங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் நான் பறிக்க போகிறேன். என்ன பறிக்க போகிறீங்களாண்ணா? ஐ மீன் இப்போதைக்கு டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பித்தார். சார் எல்லாத்தையும்னா என்ன சார் அப்படின்னு, ஒரு நிமிஷம் இருங்க லிஸ்ட்டை படிக்கிறேன்ட்டு மனுஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஹேர் பேண்டு, ஏர் கண்டிஷனர், ஷாம்பு, ட்ரெஸ்ஸு, எல்லாத்தையுமே மூக்குத்தி கிக்குத்தி எல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ இதில் அரோரா. சார் நான் அந்த லிப்ஸு வந்து மாய்ஸ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறேன், அது எல்லாத்தையும் சொல்லியாச்சுலன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புலாம். எல்லாம் நொந்து போட்டாங்க. சரி கடைசியாக இந்த நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாவது மிஞ்சும் அப்படின்னு நினச்சிட்டு கம்முன்னு சைலண்டாக இருந்தாங்க. அவரே கேட்குறாரு, உங்களுக்கு ஒரு டவுட் வருமே, இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸாவது நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கணும் தோணும் உங்களுக்கு. நான் சொல்கிறேன் அதுவும் கிடையாது, அதையும் நீங்கள் வந்து சூட்கேஸில் வச்சு அனுப்பிச்சிருங்க, உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்களோ ஒரு யூனிஃபார்ம் ப்ளூ கலரில், இனிமேல் அதுதான். இதுக்கப்புறம் டாஸ்க் விளையாண்டு 1 by 1 அவங்க சம்பாதிக்கணும். அடேங்கப்பா போச்சுடா. ஆனால் எத்தனை பேர் வந்துட்டு மேக்கப் இல்லாமல் வரப்போகிறாங்க தெரியல. ஒரு 2-3 பேர் நம்ம மேக்கப்லாம் பார்த்துருப்போம், பட் ஒரு சில பேர் மேக்கப்போட தான் இருப்பாங்க. நாளையிலேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் எந்த டாஸ்க்குக்கும் இல்லாத ஒரு பெரிய ஈடுபாடு இந்த டாஸ்க்கை கொடுப்பாங்க பாருங்களேன். ஏன்னா ப்ரெசன்ஸ் இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் மக்கள் முன்னாடி வந்துட்டு பயங்கரமாக தன்னை அழகாக காமிக்கின்றதில் ரொம்ப மும்முரமாக இருக்கவங்க. ஸோ அதனால் இந்த டாஸ்கில் அவங்க பண்ணுற விஷயங்கள் நம்ம பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பவானி நண்பர்களே.